மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஜனகை மாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சோழவந்தான் அருகே ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 18ஆம் நாளான இன்று சோழவந்தான் கோவிலை சுற்றியுள்ள ரத வீதிகளில் தேரோட்டம் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். பாமகவில் அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்களை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்த நிலையில் இதுவரை 156 நிர்வாகிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் நிலவி வரும் சூழலில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த திலகபாமா, பாலு, வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டனர். தொடர்ந்து 71 புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 57 புதிய மாவட்ட தலைவர்களை ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் ஆகியவற்றில் இதுவரை 156 பேர் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருவண்ணாமலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெள்ளாரில் ஒன்றிய அரசை கண்டித்து தண்டோரா போட்டு சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். பின்னர் தொழிலாளர் பஜார் வீதியில் ஊர்வலமாக சென்ற அவர்கள் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் உலக குருதி கொடையாளர் தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றான HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 3 திட்டங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மஞ்சள் காமாலை மருந்துக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் போதுமான அளவில் மருந்துகள் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். HIV/AIDS தொற்றுக்குள்ளான மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவியாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 7618 குழந்தைகளுக்கு 1,89,00,000 மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை அருகே வைகை ஆற்று படுகையில் 410 மீட்டர் நீளமுள்ள படுகை அணை கட்டுமான பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். திருபுவனம் புதூர் வைகை ஆற்றின் குறுக்கே 40,27,00,000 ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டும் பணியை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இத்திட்டம் மூலம் 4700 ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறவுள்ளது. இந்நிலையில் திருபுவனம் புதூரில் படுகை அணையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த திட்டத்தை உரிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் தடுப்பணை தரமாக கட்டப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நெல்லை அருகே காற்றின் வேகம் அதிகரிப்பால் கடற்கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகு மூடப்பட்டு மணல் திட்டாக மாறியுள்ளது. நெல்லை கடற்கரையோர கிராமங்களில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனால் கடந்த 3 நாட்களாக 8000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக உவரி கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகரிப்பால் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த மீனவர் ஒருவரின் ஃபைபர் படகு மணலால் மூடப்பட்டது. சக மீனவர்கள் உதவியுடன் மணலை அப்புறப்படுத்தி படகு மீட்கப்பட்டுள்ளது. கோபி அருகே பவானி ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆகாய தாமரை செடிகள் தடப்பள்ளி வாய்க்கால் மதகுகளில் 10 அடி உயரத்துக்கு சிக்கி உள்ளதால் பாசனத்துக்கு 200 கன அடி குறைவாகவே தண்ணீர் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொடிவேரி அணை பகுதியில் உள்ள தடப்பள்ளி வாய்க்கால் மதகுகளில் சிக்கியுள்ள ஆகாய தாமரைகள் வெளியேற ஷட்டர்கள் முழுமையாக திறக்கப்பட்டும் ஆகாய தாமரைகள் வெளியேறாமல் தேங்கி நின்றன. இதையடுத்து பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ரம்பம் மூலமாக ஆகாய தாமரையை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.